நம்ம ஜெங்கிஸ்கானோட லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி வந்து 4 எபிசோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா, ஜெங்கிஸ்கான் வந்து அந்த தாய்ச்சூட்டு இன மக்கள்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு வந்தது, அதுக்கப்புறமா போட்டேவை வந்து கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் போட்டேவை வந்து சில்டு வந்து கடத்திட்டு போனது, எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ இந்த எபிசோடில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து போட்டேவை வந்து எப்படி மீட்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெங்கிஸ்கான் வந்து போட்டேவை வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கான்கிட்ட போய் உதவி கேட்குறதுக்காக போகிறாரு. இப்போ ஆங்கானோட கூடாரம் வந்து மற்ற கூடாரங்களை விட மிகவும் பெருசாக வந்து இருக்கும். அவர் எங்கே போனாலுமே அந்த கூடாரத்தை வந்து எடுத்துக்கிட்டே தான் வந்து போவார். அந்த கூடாரத்துக்குள்ளே வந்து என்னலான்னாக்கா ஆயுதங்களோட வீரர்கள் இருப்பாங்க, சில தளபதிகள் வந்து இருப்பாங்க. அவருக்கு தேவையான எல்லாமே வந்து அந்த கூடாரத்தில் வந்து இருக்கும். இப்போ வந்து ஆங்கானை பார்க்குறதுக்காக தேமுஜின், காசர், தேமுஜி இவங்க 3 பேருமே வந்து அவரை பார்க்குறதுக்காக அவரோட கூடாரத்துக்கு வந்து போகிறாங்க. ஆங்கான் வந்து தேமுஜின் அதாவது ஜெங்கிஸ்கானை வந்து வா தேமுஜின் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாரு. அவரோட சேர்ந்து காசரும் தேமுஜும் வந்து ஒரு மரப்பெட்டியை வந்து எடுத்துகிட்டு போய் அவர் முன்னாடி வந்து வைக்கிறாங்க. இது வந்து நான் வந்து உங்களுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு பரிசு அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து சொல்கிறாரு. ஆங்கானும் அங்கே வந்து அந்த மரப்பெட்டியை வந்து திறந்து பார்க்குறாரு. அதில் வந்து போட்டே வந்து வரதட்சணையாக கொண்டுட்டு வந்த அந்த கருப்பு நிற குளிர்கால அங்கி வந்து இருக்குது. ஆங்கான் வந்து அதை எடுத்து பார்க்குறாரு, அதை எடுத்து அணிந்தும் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு மதிப்புள்ள பொருள் வந்து உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து என்னோட மனைவி வந்து வரதட்சணையாக என்னோட தந்தைக்கும் தாய்க்கும் கொண்டுட்டு வந்தது. என்னோட தந்தை வந்து இப்போ வந்து உயிரோடு இல்லை, அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் இதை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. போட்டேவோட நினைவாக வந்து அந்த ஜெங்கிஸ்கான்கிட்ட இருந்தது அந்த கருப்பு நிற அங்கி மட்டும்தான். ஆனால் இப்போ அவங்கள வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிசை வந்து ஆங்கான்கிட்ட வந்து கொடுக்குறாரு. ஆங்கான் வந்து இப்போ கேட்குறாரு, என்ன உதவி நான் செய்யணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஜெங்கிஸ்கான் வந்து நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. என்னோட மனைவியை மீட்கிறதுக்காக நீங்கள் வந்து படையை தந்து உதவணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நிச்சயமாக வந்து மெர்கிட்கள் வந்து எனக்கு எப்போதுமே வந்து எதிரிகள் தான். ஆனால் அந்த மெர்கிட் இனக்குழுவை வந்து நீ குறைவாக வந்து இட போடாத. நான் தரும் படைகள் மட்டும் உனக்கு வந்து அவங்களோட வந்து போரிடுறதுக்கு வந்து முடியாத ஒரு இது. ஏன்னா என்கிட்ட வந்து கொஞ்சம் படை வீரர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் நீ இன்னும் வேறு யாராவது உதவி செய்வாங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லி ஆங்கான் வந்து சொல்கிறாரு. இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து வேறு யாரோட உதவியை நாடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, அவரோட உயிர் தோழனான ஜமுக்கா வந்து அவருக்கு ஞாபகத்துக்கு வராரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜமுக்கா உன்ன மாதிரி ஒரு அருமையான தோழனை வச்சுக்கிட்டு நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நீ வந்து எனக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்ய போகிற, இதோ பல வருடங்களுக்கு அப்புறமா வந்து உன்னை தேடி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கான் வந்து அந்த ஜமுக்காவோட கூடாரத்துக்கு வந்து போகிறாரு. அப்போ வந்து ஜமுக்கா வந்து ஜடாரான் இனக்குழுவோட தலைவராக வந்து இருக்கிறாரு. இன்னும் வேறு சில குழுவினர்கள் கூட இவரை வந்து தலைவராக வந்து ஏற்றுட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ ஜமுக்காட்ட வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜமுக்கா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இவ்வளோ தாமதம் செஞ்சது தேமுஜின், நீ வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன்னா அந்த மெர்கிட்களை வந்து இந்த நேரத்துக்கு நம்ம சாம்பலாக்கியிருக்கலாமே. சரி, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நான் வந்து உனக்கு உதவுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆங்கான் ஜமுக்கா தலைமையில் அவங்களோட படைகள் வந்து புர்கான் கல்துன் மலையை கடந்து போகிறாங்க. சைபீரியாவின் காடுகளுக்கு அருகே அமைந்த அந்த பைக்கால் ஏரி பக்கமாக தான் வந்து அந்த மெர்கிட் இனக்குழுவினர் வந்து முகாமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கானோட தளபதியான பூர்ஜும் ஜெல்மியும் வந்து தகவல் சொல்கிறாங்க. இந்த மெர்கிட்டுகள் இருக்கிற அந்த எல்லைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல இருந்து தாக்குதலுக்கான திட்டத்தை வந்து தீட்டுறாங்க. அந்த நள்ளிரவில் வந்து மெர்கிட்டுகளின் முகாம் வந்து அமைதியாக இருக்குது. ஜமுக்காவின் படையினர் வந்து அந்த முகாமுக்கு வந்து இடதுபுறமாகவும் ஆங்கானோட படையினர் வந்து வலதுபுறமாகவும் சத்தம் இல்லாமல் சுற்றி வளைக்கிறாங்க. வில் வீரர்கள் வந்து வில்லில் வந்து அம்பை போட்டுறாங்க. ஒவ்வொரு அம்போட முனையிலையுமே வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. தாக்குங்கள் அப்படின்னு சொன்ன உடனே வந்து மெர்கிட்களோட கூடாரத்தில் வந்து தீ வைக்கிறாங்க. திடீர்னு தீ தாக்குதலால் பதறி போகிறாங்க அந்த மெர்கிட் படையினர். ஆனால் ஒரு வழியாக சுதாரிச்சுக்கிட்டு கையில் வந்து வாளோட வந்து பாய்ந்து வர்றாங்க. அந்த ஆங்கானோட படையினரும் ஜமுக்காவோட படையினரும் வந்து முகாம்குள்ளே வந்து முன்னேறிக்கிட்டே வர்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து தேமுஜினும் அதாவது ஜெங்கிஸ்கானும் தன்னோட சகோதரர்கள் காசருடனும் பெல்கெட்டேவும் வந்து அந்த முகாம்குள்ளே வந்து நுழையிறாங்க. போட்டே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கூடாரமாக வந்து நுழைந்து பார்க்குறாங்க. போட்டே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து கூப்பிடுறாரு.
அடுத்த சில நிமிடத்தில் வந்து மெர்கிட்டுகளோட அந்த முகாம் வந்து இவங்களோட வசத்துக்கு வருது. தப்பித்து போகிற அந்த எதிரிகளை வந்து ஆங்கானோட படையினர் வந்து துரத்திட்டு போகிறாங்க. ஜெங்கிஸ்கானோட தளபதியான பூர்ஜி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எதிரிகள் வந்து போட்டேவை வந்து எங்கேயோ அழைச்சிட்டு போகிறாங்க, அவங்க வந்து எந்த பாதையில் வந்து போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. பூர்ஜி வந்து குதிரையில் ஏறி முன்னாடி போகிறாரு. அதுக்கு பின்னாடி ஜெங்கிஸ்கானும் சில வீரர்களும் வந்து பின்தொடர்றாங்க. தூரத்தில் சிலர் வந்து ஒரு குதிரை வண்டியை வந்து மேடான பகுதியில் வந்து தள்ள முடியாமல் தள்ளிக்கிட்டு வந்து போகிறாங்க. அவங்க வந்து மெர்கிட் வீரர்கள் தான். இந்த ஜெங்கிஸ்கானோட படை வீரர்கள் வந்து ஆவேசமாக கத்திக்கிட்டே வந்து போகிறாங்க. இதில் வந்து மிரண்டு போன அந்த மெர்கிட்டுகள் வந்து அந்த வண்டியை வந்து அப்படியே விட்டுட்டு தப்பிச்சு போகிறாங்க. ஜெங்கிஸ்கானும் அந்த குதிரை வண்டியை வந்து பக்கத்துக்கு, அதாவது குதிரை வண்டியை வந்து பக்கத்தில் வந்து போகிறாரு. தன்னோட குதிரையில் இருந்து கீழே இறங்கி போட்டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. திரைகளால் மூடப்பட்டிருக்க அந்த வண்டிக்குள்ளே வந்து அந்த போட்டே தான் வந்து இருக்கிறாங்க. யாரோ எதிரிகள் தான் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி போட்டே வந்து நினைக்கிறாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து மறுபடியும் போட்டே அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ அந்த குதிரை வண்டியில் உள்ள அந்த திரையை வந்து விளக்குறாரு. உள்ளே ஏதோ ஒரு பெண் வந்து மண்டிட்டு உட்காந்துருக்கிறத வந்து பார்க்குறாங்க. போட்டே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவர் வந்து போட்டே அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. போட்டே, நான் வந்து தேமுஜின் வந்திருக்கேன், என்னை வந்து மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்றாரு. போட்டேவும் நீங்கள் மறுபடியும் என்னை பார்க்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜெங்கிஸ்கானுக்கு வந்து ஒரு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்படுது. ஏன்னா போட்டேவை நம்ம பார்த்தாச்சு, இனிமேல் அவங்கள வந்து மீட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மகிழ்ச்சியாக வந்து இருக்கிறாரு. ஆனால் போட்டே வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்கிறாங்க. அதை பார்த்து ஜெங்கிஸ்கான் வந்து மனம் உடஞ்சி போகிறாரு. இப்போ அந்த மெர்கிட்டுகளோட பகுதியிலேருந்து ஜெங்கிஸ்கானும் திரும்பி வந்துட்டு இருக்கிறாரு. தூரத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு குதிரை வீரன் வந்து கத்துறாரு. அதுக்கு பின்னாடி வந்து சில குதிரை வீரர்களும் இருக்கிறாங்க. கயிற்றில் ஒருவனை வந்து நாங்கள் கட்டி தரவனை இழுத்துட்டு வர்றோம், நாங்கள் வந்து இவனை வந்து பிடிச்சிட்டோம், இவன் தான் வந்து சில்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சில்டு வந்து தேமுஜினை பார்த்து, அதாவது ஜெங்கிஸ்கானை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, உன்னோட அப்பா வந்து எனக்கு செய்ததை நான் வந்து உனக்கு திருப்பி செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அம்பு எய்துறாரு. இவங்களுக்கு வந்து ஒரு முதல் வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. ஒரு பெண்ணை மீட்கிறதுக்காக ஒரு இனக்குழுவையே வென்ற திருப்தியில் வந்து இருக்கிறாங்க. அந்த கூடாரத்தில் வந்து ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க. தன்னோட கூடாரத்திலேருந்து ஜெங்கிஸ்கான் வந்து வெளியில் வராரு. தளபதி வாருங்கள், எங்களோட சேர்ந்து மது அருந்துங்கள் அப்படின்னு சொல்லி பூர்ஜி வந்து அழைக்கிறாரு. இப்போ அந்த நேரத்தில் வந்து போட்டேயோட கூடாரத்துலேருந்து ஒரு பெண் வந்து ஓடி வராங்க. ஜெங்கிஸ்கானை வந்து வணங்கிட்டு மகன் பிறந்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜெங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சகிக்க முடியாத ஒரு வேதனையாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்து போகிறாரு. அந்த கூடாரத்தில் வந்து போட்டே அவங்களோட குழந்தை கலவர முகத்தோட ஹோலும், அதாவது ஜெங்கிஸ்கானோட அம்மா வந்து இருக்கிறாங்க. ஹோலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் ஜெங்கிஸ்கான் வந்து அந்த குழந்தைய வந்து கொன்றுவானோ அப்படின்னு சொல்லி பயத்தில் வந்து இருக்கிறாங்க. இப்போ அந்த சில்டுவும் அவங்களோட குழுவினரும் வந்து மற்ற சகோதரர்களோட வந்து மோதிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அதில் வந்து ஒருத்தன் வந்து கத்துறான். அவங்க வந்து இங்கேருந்து அந்த குதிரைகள்லேருந்து கிளம்பி சென்ற அந்த சுவடுகள் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த கூடாரங்களுக்கு வந்து தீயை வச்சுட்டு சில்டுவும் அவங்களோட குழுவினரும் வந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ மறுநாள் ஆகுது. அதுக்கப்புறம் உயரமான ஒரு குன்று ஒன்றில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து படுத்திருக்கிறாரு. இப்போ வந்து போட்டே வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. நீங்கள் வந்து என்னை வந்து மறந்துட்டீங்களா, என்ன உங்களுக்கு வந்து பிடிக்காதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, பிடிக்காம தான் நான் இவ்வளோ வருடங்கள் உனக்காக காத்திருந்தேனா, நீ வந்து எனக்கானவள், நீ வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போன அந்த எலும்பு துண்டை வந்து நான் அடிக்கடி தேய்ச்சிட்டே இருப்பேன், அதை வந்து நான் தேய்ச்சிட்டு அதை வந்து பிரார்த்தனை செய்வேன், எப்போதும் ஒரே பிரார்த்தனை தான், நீங்கள் வந்து எப்படியாவது திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன்னோட பிரார்த்தனையும் வந்து பழிச்சிருச்சு, இனிமேல் நம்ம வந்து பிரியக்கூடாது, எப்போதுமே நம்ம வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அதுக்குள்ளே சில்டு வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவங்கள வந்து துரத்தி பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 30 பேர் வந்து இவங்கள வந்து தாக்குறதுக்காக வர்றாங்க. அதில் வந்து ஜெங்கிஸ்கானோட முதுகில் வந்து ஒரு அம்பு வந்து இலை கொள்ளுது. அந்த குதிரையிலேருந்து, அந்த ஆனா நதியிலேருந்து இறங்கி நிற்கிறாரு. குதிரையிலேயே வந்து தேமுஜின் வந்து மயங்கியும் விழுறாரு. எதிரிகள் வந்து இப்போ நெருங்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட கையில் சிக்கினா ஜெங்கிஸ்கானுக்கு வந்து மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டனை யோசித்த போட்டே வந்து அந்த குதிரையோட பின்புறத்தை வந்து தட்டி விடுறாங்க. இப்போ நின்றுட்டு இருந்த குதிரை வந்து பாய்ந்தோட ஆரம்பிக்குது. இந்த ஜெங்கிஸ்கானோட குதிரை வந்து மயங்கி கிடந்த அவனை வந்து பத்திரமா கொண்டுட்டு வந்து அவனோட அவங்க இருக்கிற அந்த கூடாரத்திலே வந்து சேர்க்குது. ஹோலும் வந்து அவங்கள ஜெங்கிஸ்கானை பார்த்துட்டு ரொம்ப பதறி போகிறாங்க. ஆசர் வந்து ஜெங்கிஸ்கானை தூக்கிக்கிட்டு அவர் இருக்கிற அந்த படுக்கைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. முதுகில் இருந்த அம்பை வந்து பிடுங்குறாங்க.
அவருக்கு வந்து சிகிச்சையும் வந்து கொடுக்குறாங்க. பல மணி நேரங்கள் கழித்து தான் அவருக்கு வந்து மயக்கமே வந்து தெளியுது. ஹோலும் வந்து ஜெங்கிஸ்கான்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைய பாரு தேமுஜின், தயங்கி தயங்கி ஹோலும் வந்து ஜெங்கிஸ்கான்ட்ட வந்து சொல்கிறாங்க. போட்டே வந்து அவங்களோட பார்வையாலே வந்து கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறமா ஜெங்கிஸ்கானும் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, உன் மேலே வந்து எந்த ஒரு தவறுமே இல்லை போட்டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹோலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொடுமை வந்து எல்லா மங்கோலிய பெண்களும் அனுபவிப்பது தான் அப்படின்னு வந்து ஹோலும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இனிமேல் இது வந்து நடக்காது, என்னோட அதிகாரத்தில் எந்த பெண்ணுக்குமே இந்த கொடுமை வந்து நிகழாது அப்படின்னு சொல்லி உறுதியாக வந்து சொல்கிறாரு. இப்போ தான் ஹோலும்க்கும் போட்டேவுக்கும் வந்து இவர் சொன்ன சொற்கள்ல இருந்து தான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. இந்த குழந்தைக்கு வந்து ஒரு பேர் வை அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கான்ட்ட வந்து ஹோலும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜெங்கிஸ்கானும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஜோச்சி அப்படின்னு சொல்லி பேரும் வைக்கிறாரு. ஜோச்சி அப்படின்னாக்கா விருந்தினர் அப்படின்னு பொருள். இப்போ ஜெங்கிஸ்கானோட சிறு குழுவினரும் ஜமுகாவோட குழுவினரோட சேர்ந்து கோர் கோனாக் என்ற பகுதியில் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெங்கிஸ்கானுக்கும் ஜமுகாவுக்கும் இடையிலான அந்த நட்பு வந்து இன்னுமே வந்து அதிகமாகுது. இருவரும் ஒன்றாவே சென்று வேட்டையாடுறாங்க, ஒன்றாவே வந்து எல்லா பக்கமுமே வந்து போகிறாங்க, ஒன்றாவே வந்து சாப்பிட்றாங்க. இப்படியே அவங்களோட நாட்கள் வந்து நகருது. வேட்டை, கொண்டாட்டம், போதை அப்படின்னு சொல்லி இவங்களோட நாட்கள் வந்து நகருது. இப்போ ஜெங்கிஸ்கானோட குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் உணவுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் முதல் முறையாக வந்து வயிறார வந்து சாப்பிட்றாங்க. இது வந்து போட்டேக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக தான் வந்து இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்களோட நண்பரோட இயல்பான குணத்தை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை, அளவுக்கு மீறி வந்து அவரை வந்து நீங்கள் வந்து நம்புறீங்க, இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மெர்கெட்டிகளை எதிர்த்து ஜெங்கிஸ்கான் வந்து பெற்ற வெற்றியை வந்து ஜமுகாவோட அந்த குழுவினர் மத்தியில் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பை வந்து உருவாக்கியிருக்கு. இப்போ ஜமுகாவும் ஜெங்கிஸ்கானும் வந்து ஒரு நல்ல சகோதரர்களாக இருக்கிறதுனால அந்த குழுவோட இரண்டாவது தலைவராக வந்து யாரை பார்க்குறாங்கன்னா ஜெங்கிஸ்கானை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இடையில வந்து சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை எலும்பு வம்சம் அப்படின்னும் கருப்பு எலும்பு வம்சம் அப்படின்னும் வந்து ஒரு 2 இது இருக்குது. அதில் வந்து வெள்ளை எலும்பு வம்சம் அப்படின்னாக்கா ஒசத்தினும், கருப்பு எலும்பு வம்சம் அப்படின்னா அதோட கொஞ்சம் கீழே அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இது வந்து வச்சுருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னாக்கா, ஒரு மங்கோலியன் வந்து யாருடைய பரம்பரையிலேருந்து வந்தான், அவனோட ஆணி வேறு எது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. வெள்ளையா கருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஜமுகாவோட முன்னோர்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து எல்லாருமே ஒரே அந்த ஓர் இனக்குழுவே சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களோட இனக்குழுவை தான் அவங்களுக்குள்ளேயே தான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. தங்களோட வாரிசுகளுக்குமே வந்து அப்படி தான் வந்து திருமணம் செஞ்சும் கொடுக்குறாங்க. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, வெள்ளை எலும்பு வம்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா, அவங்களோட முன்னோர்களில் சில பேர் வந்து வேறு இனக்குழுவை சார்ந்த பெண்ணை வந்து கடத்திட்டு வந்து திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. ஜெங்கிஸ்கானோட தந்தை யசுகையே வந்து அப்படி செஞ்சவர் தானே. அப்போ வந்து அது கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கருப்பு எலும்பு வம்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஜமுகாவுக்கு வந்து இப்போ தான் வந்து தெரிய வருது. முதல்ல வந்து ஜமுகா என்ன நினைப்பாருன்னா, இந்த தேமுஜின் அதாவது ஜெங்கிஸ்கான் வந்து அவங்களோட குடும்பம் வந்து வெள்ளை எலும்பு வம்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ மரியாதை கொடுத்துட்டு வர்றாரு. அந்த ஜமுகா குழுவிலே வந்து சில கருப்பு எலும்பு வம்சத்தினர் வந்து இருப்பாங்கள்ல, இவங்க வந்து ஜெங்கிஸ்கான் பக்கம் வந்து போகிறாங்க. அந்த படையிலே வந்து வெள்ளை எலும்பு வம்சத்தினர் இருப்பாங்கள்ல, இவங்களுக்கு வந்து அந்த ஜெங்கிஸ்கானை வந்து பிடிக்காமலும் சில பேர் வந்து இருக்கிறாங்க. நாளடைவில் ஜமுகா வந்து தேமுஜினுக்கு அதாவது ஜெங்கிஸ்கானுக்கு பிறகு வரும் இந்த ஆதரவை பார்த்துட்டு ஒரு வித பொறாமையும் அவருக்கு வந்து ஏற்படுது. இப்போ ஜமுகா என்ன நினைப்பாருன்னா, எங்கள் மங்கோலிய குழுவுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே இவரே வந்து ஒன்றிணைச்சு ஒட்டுமொத்த மங்கோலியர்களையுமே வந்து இவரோட பக்கத்துக்கே கூட்டிகிட்டு வந்து நானே கான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இவரோட கனவுக்கு வந்து சவாலாக வந்து எங்கே ஜெங்கிஸ்கான் வந்துருவாரோ அந்தளவுக்கு வளர்ந்துருவானோ அப்படின்னு சொல்லி ஜமுகாவுக்கு வந்து பயமும் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து குளிர்கால கூடாரத்தை வந்து கலைங்க, கோடைக்காக நம்ம வந்து வேற ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட குழுவினருக்கு வந்து கட்டளையிடுறாரு ஜமுகா. ஜெங்கிஸ்கானும் அவங்களோட குடும்பமும் சேர்ந்து இவங்களோட சேர்ந்து கிளம்புறாங்க. வழக்கம் போல் முன் வரிசையில் வந்து ஜமுகாவும் ஜெங்கிஸ்கானும் வந்து போகிறாங்க. ஆனால் 2 பேருமே வந்து எதுவுமே பேசாமே வந்து ரொம்ப அமைதியாக வந்து போயிட்டுருக்குறாங்க. ஜமுகா வந்து இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இனிமேல் நம்ம வந்து ஜெங்கிஸ்கானையும் அவங்களோட குழுவையும் வந்து நம்ம அரவணைச்சு வைக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி மனதளவில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு.
ஜமுகா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இன்று இரவு நாங்கள் இந்த இடத்துலையே வந்து தங்கிறோம் அப்படின்னு வந்து ஜமுகா வந்து சொல்கிறாரு. ஜமுகாட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதே அப்படின்னு சொல்லி அவரால் ஜெங்கிஸ்கானால் இதை வந்து புரிஞ்சிக்கவே முடியலை. ஜமுகா வந்து ஜெங்கிஸ்கானோட பார்வையை வந்து தவிர்த்துட்டு தன்னுடைய குழுவினரோடு சேர்ந்து போகிறாரு. இந்த அதிர்ச்சியை வந்து ஜெங்கிஸ்கானால் தாங்கிக்கவே முடியல. அவரோட தாயிட்ட போய் கேட்குறாரு, ஹோலும்கிட்ட வந்து, அம்மா இனிமேல் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. இப்படி தான் நிகழும்னு நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டியை வந்து ரொம்ப கோபத்தோடு வந்து சொல்கிறாங்க. இப்போவே இந்த உறவை வந்து முறிச்சிட்டு வாங்க, நம்ம வந்து தனியாக போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து பயணத்தை வந்து தொடர சொல்கிறாரு. ஜெங்கிஸ்கானோட சேர்ந்து ஜமுகாவோட தலைமையில் இருப்பாங்கள்ல அந்த விரும்பாத குழுவினர், அவங்களும் வந்து ஜெங்கிஸ்கானோட சேர்ந்து போகிறாங்க. ஜமுகாவால் அவங்கள வந்து தடுக்கவும் முடியலை. அந்த இரவு முழுவதுமே வந்து ஜெங்கிஸ்கானோட குழுவினர் வந்து போயிட்டே இருக்கிறாங்க. எங்கேயுமே அவங்களுக்கான ஒரு கூடாரம் வந்து அமைக்கலை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஜமுகா விட்டு ரொம்ப தூரமாகவே நம்ம விலகி சென்றலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாரு. அப்போ வந்து ஜெங்கிஸ்கானோட வயது வந்து 19 வயசு வந்து ஆகுது. கோடை காலத்துக்கு வந்து ஒரு இடமும் குளிர்காலத்துக்கு வந்து ஒரு இடமும் அப்படின்னு சொல்லி ஜெங்கிஸ்கான் தலைமையில் வந்து அவங்களோட குழுவினர் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவே வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. டர்கூட்ஸ், பேயூட்ஸ், பார்லூஸ், மங்கூட்ஸ், அர்லூட்ஸ், ஜுல்டஸ் அப்படின்னு சின்ன சின்ன இனக்குழுவினரும் வந்து ஜெங்கிஸ்கானோட வந்து இணையிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஜமுகாவோட இணைகிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால இவங்களோட, அதாவது ஜெங்கிஸ்கானோட இனக்குழுவோட வந்து சேர்றாங்க. ஏன் வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து இணைகிறாங்க அப்படின்னாக்கா, ஏன்னா ஜெங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து சம மரியாதையோட நடத்துகிறாரு. இப்போ வந்து ஜெங்கிஸ்கானோட பலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. இவரோட பேச்சும் வந்து எல்லா பக்கமுமே வந்து பரவுது. மங்கோலியர்களோட பலமிக்க தலைவனாக இருக்கும் ஜமுகாவுக்கு நிகராக வந்து ஜெங்கிஸ்கானும் வந்து உருவெடுக்கிறாரு. அது அடுத்த கான் ஆகும் வாய்ப்பு வந்து அதாவது ஜெங்கிஸ்கானுக்கு வந்து வருது. இதை எல்லாத்தையுமே வந்து ஜமுகா வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்கிறாரு. இப்போ ஜெங்கிஸ்கானும் ஜமுகாவும் பிரிஞ்சு 8 வருஷங்கள் வந்து ஆகுது. ஜெங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மங்கோலியர்களை ஒன்றிணைச்சு உலக அளவில் மிகவும் வலிமை வாய்ந்த இனமாக வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. ஆனால் இந்த எண்ணத்தை விதைச்சது யார் அப்படின்னு பார்த்தாக்க, சிறு வயதாக இருக்கும்போது இவரோட நண்பன் ஜமுகா தான் வந்து இந்த எண்ணத்தையே வந்து விதைச்சிருப்பாரு. இந்த நண்பர்களாகிய இந்த 2 பேரோட எண்ணமே வந்து ஒன்று தான். ஆனால் என்னன்னாக்கா, கால சூழலில் வந்து எதிரிகளாக வந்து மாற வேண்டிய ஒரு நிலை வந்து வருது. இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கான் ஆக போகிறேன், அதற்கான ஆட்டத்தை வந்து நான் ஆடி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து ஜமுகாவை வென்றால் தான் நான் வந்து கான் ஆக முடியும் அப்படின்னாக்கா, அதற்கும் நான் தயாராக தான் இருக்கிறேன். இதில் வந்து எத்தனை தடைகள் வந்தாலுமே நான் வந்து மங்கோலியர்களை வந்து ஒன்றிணைச்சு வலிமையான ஒரு மங்கோலியாவை வந்து உருவாக்குறது தான் இப்போதைக்கு இருக்கிற என்னுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து ப்ளூ லேக் என்ற பகுதியில் வந்து முகாமிட்டிருக்கிறாரு. அது வந்து புர்கான் கல்டூன் மலையின் தெற்கு அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு பகுதி. அங்கே தான் தன்னோட ஆதரவாளர்களை எல்லாத்தையுமே கூட்டி ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்துகிறாரு. அங்கே நடத்தப்பட்ட அந்த வாக்கெடுப்பில் வந்து தேமுஜின், அதாவது ஜெங்கிஸ்கானை வந்து கான் ஆக்குவதற்கு வந்து நிறையாவே வந்து ஆதரவு குரல்கள் வந்து ஒலிக்குது. ஜமுகாவுக்கு எதிரான குரல்களும் அங்கே வந்து ஒலிக்குது. இப்போ ஆங்கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா, அவர் வந்து கேரியூட் என்ற வலிமை வாய்ந்த இனக்குழுவோட தலைவராக இருக்கிறாரு. போர்ட்டாவை வந்து மீட்கிறதுக்குமே வந்து அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெங்கிஸ்கானோட தந்தையோட சகோதர உறவும் கொண்டவர். என்னதான் ஒரு குழுவோட தளபதியாக தன்னை வளர்த்துக்கிட்டாலுமே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து ஆங்கானுக்கு கீழே, அதாவது அதிகாரத்துக்கு கீழே வருவர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் ஜெங்கிஸ்கான் வந்து ஆங்கானை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. அவங்களுக்கான உரிய மரியாதையும் வந்து செய்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஆங்கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இது வந்து நல்ல குறிக்கோள் தான், எல்லாமே வந்து என்னோட அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற வரைக்கும் என்னோட ஆதரவு வந்து உனக்கு எப்போதுமே உண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த ஆங்கானோட ஆதரவு வந்து ஜெங்கிஸ்கானுக்கு வந்து ஒரு புது உற்சாகத்தை வந்து கொடுக்குது. ஆனால் ஆங்கானோட மனதில் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, மங்கோலியர்களை எப்படி இவனால் வந்து ஒன்றிணைக்க முடியும், இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா இது. இதே எண்ணத்தில் தான் வந்து ஜமுகாவும் இதே எண்ணத்தில் தான் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறான். இப்போ வந்து இவனும் இதே இதை தான் வந்து சொல்கிறான், நான் வந்து 2 பேரையுமே எதிர்க்க மாட்டேன், இவங்க 2 பேரும் இப்படியே எதிரிகளாகவே வந்து மோதிக்கிட்டே இருக்கட்டும்
அப்போ தான் அவங்களோட பலம் வந்து குறையும். நான் தான் இவங்களுக்கு எல்லாமே எப்போதுமே தலைவனாக வந்து நீடிப்பேன் அப்படின்னு வந்து அவரோட மனசில் வந்து அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட குழுவினரை வந்து முறைப்படுத்தி வகைப்படுத்துகிறாரு. யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாரு. குறிப்பாக ஜெங்கிஸ்கான் வந்து தனக்கென்று ஒரு நம்பிக்கையான சமையல்காரர்களை வந்து நியமிக்கிறாரு. ஏன்னா யாராவது சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்துடக்கூடாதுல்ல. ஏன்னா அவரோட தந்தையை கொன்றதே வந்து அந்த விஷம் கலந்த உணவு சாப்பிட்டு தான் வந்து அவர் தந்தையே வந்து இறந்ததுனால இதில் வந்து அவர் வந்து ரொம்ப கரெக்டாகவே இருக்கிறாரு. தன்னோட மனதுக்கு மிகவும் நெருங்கிய நபர்களை மட்டும்தான் சமையல்காரராக வந்து வைக்கிறாரு. அடுத்ததாக வந்து வில் வீரர்கள். மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னாக்கா வில் தான். எந்த சமயத்துலேயும் குறி தப்பாமல் அம்புகளை வந்து கையாள்வது வந்து மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து அவர் கரெக்டான இதை வந்து செய்கிறாரு. அதனால் மிகவும் வலிமையான வில்வித்தை படை ஒன்றை வந்து உருவாக்குறாரு ஜெங்கிஸ்கான். அடுத்ததாக வந்து தன்னோட தங்கும் இடத்தை பாதுகாக்கும் வீரர்கள் என்ற பிரிவை வந்து பிரிக்கிறாரு. அதுக்கு வந்து தளபதியாக வந்து காசரை வந்து நியமிக்கிறாரு. பகல் நேரத்தில் 70 பேரும் இரவு நேரத்தில் வந்து 80 பேரும் மொத்தம் 180 பேரை வந்து நியமிக்கிறாரு. அவங்களோட குதிரைகளை பாதுகாக்கும் பொறுப்பை வந்து பெல்கெட்டேக்கு வந்து கொடுக்குறாரு. இப்போ 70 பேர் வந்து மண்டிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களோட கைகளை வந்து பின்புறமாக வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. சுற்றிலும் பார்த்தா ஜமுக்காவோட வீரர்கள் வந்து கையில் வந்து வாளோட இருக்கிறாங்க. இந்த 70 பேருமே வந்து ஜெங்கிஸ்கானோட ஆதரவாளர்கள். இப்போ இவங்களை வந்து ஜமுக்காவோட படையினர் வந்து இவங்களை வந்து சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. அவங்களோட பொருள்கள், குதிரைகள், கால்நடைகள் இது எல்லாத்தையுமே வந்து அபகரிச்சிடுறாங்க. அந்த சின்ன குழுவோட தலைவனையும் வந்து பிடிச்சிடுறாங்க. ஜமுக்கா வந்து அங்கே வர்றாரு. அவங்கள வந்து வெட்டுங்க, அந்த தலைவனை வந்து வெட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த தலைவனோட தலை வந்து தனியாக மண்ணில் விழுகுது. ஜமுக்கா வந்து அந்த தலையை வந்து தன்னோட காலால் எட்டி உதைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட வீரர்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா 4 பெரிய அண்டாக்களை வந்து எடுத்துகிட்டு வாங்க, அடுப்பு மூட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த அண்டாவில் வந்து நீரை நெருப்பி நீர் வந்து கொதிக்கிற நிலைக்கு வரட்டும் அப்படின்னு வந்து ஆணையிடுறாரு. இந்த மண்டிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த 70 பேர் அவங்களுக்கு வந்து மரணத்தோட நிழல் வந்து தெரியுது. இந்த ஜமுக்கா தேர்ந்தெடுக்கும் நபரை வந்து வீரர்கள் அப்படியே தலைக்கு மேலே தூக்கி சென்று திமிர அந்த அண்டாக்குள்ளே வந்து போடுறதுக்கு உத்தரவிடுறாரு. 7ங்கிற எண் வந்து மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் துரதிருஷ்டமான ஒரு எண்ணாக வந்து நினைக்கிறாங்க. இந்த 70 பேரை வந்து ஜமுக்கா வந்து கொலை செய்கிறாரு. ஜெங்கிஸ்கானுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு ரொம்பவே வந்து உடைஞ்சு போகிறாரு. தன்னை நம்பி இணைந்த ஒரு குழுவை வந்து அவங்களுக்கு நேர்ந்த கதியை நினச்சி ரொம்ப துடித்து போகிறாரு. அதே நேரத்தில் வந்து ஜெங்கிஸ்கானோட முகாமுக்கு வந்து ஆள் இல்லாத ஒரு குதிரை வந்து ஒன்று சேருது. அதோட வால் பகுதியில் பார்த்தாக்கா தலை ஒன்றை வந்து கட்டி தொங்க விடப்பட்டு அந்த குதிரையும் வந்து வந்திருக்கு. அது யாரோட தலை அப்படின்னாக்கா அந்த கொல்லப்பட்ட அந்த சிறிய குழுவோட தலைவனோட தலை. மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் குதிரையோட பின்புறத்தில் வந்து வெட்டப்பட்ட மனிதனோட தலையை வந்து கட்டி தொங்க விட்டாங்க அப்படின்னாக்கா இது வந்து உச்சக்கட்ட அவமானத்தை வந்து கொடுப்பதா அப்படின்னு வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜமுக்காவோட இந்த கொடூர செயலால் அவரோட பேர் வந்து அங்கே உள்ளவங்க மத்தியில் வந்து ரொம்பவே வந்து பேர் வந்து கெடுது. இவன் வந்து ரொம்ப கொடூரமானவனாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லி அந்த மங்கோலியர்களுக்கு மத்தியில் வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. இவனை வந்து மங்கோலியர்களோட கான் அப்படின்னு ஆயிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயமா வருமே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெங்கிஸ்கான் மேலே ஒரு நல்ல எண்ணமும் வந்து படிய ஆரம்பிக்குது. இந்த சம்பவம்னு பார்த்தாக்கா ஜமுக்கா வந்து தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு கரும்புலினே வந்து சொல்லலாம். ஜெங்கிஸ்கானுக்கு இது வந்து அவரோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைன்னு வந்து சொல்லலாம். இப்போ காசர் வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆங்கான் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கூடாரத்தை விட்டு ரொம்ப வேகமாக வந்து வெளியில் வராரு ஜெங்கிஸ்கான். வந்தவரை வந்து வரவேற்கிறாரு. அவரை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவருக்கான மரியாதையும் வந்து செலுத்துகிறாரு. இப்போ ஆங்கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா நான் வந்து உன்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படியா, என்ன உதவி அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த டாட்டார்களை எதிர்த்து போரிட உதவி செய்ய வேண்டும். இது வந்து எனக்கான உதவி கிடையாது, ஜார்ஜட் இனத்தவர்கள் நீ இந்த உதவி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சீனாவோட மத்திய பகுதியில் உள்ளது தான் இந்த கோபி பாலைவனம். அந்த பாலைவனத்தோட தெற்கு பகுதியை ஆண்டுட்டு வர்றவங்க தான் வந்து ஜார்ஜட் இனக்குழுவினர். மங்கோலியாவோட ஒரு இனக்குழுவான டாட்டார்கள் வந்து பல்வேறு சமயங்களில் வந்து இந்த ஜார்ஜட் இனக்குழுவோட கூட்டணி வச்சுக்கிட்டு வேறு எதிரிகளோட போராடிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ என்னன்னாக்கா அந்த டாட்டார்களுக்கும் ஜார்ஜட்டுக்குமே வந்து எதிரான ஒரு நிலைப்பாடுங்கிறது வருது.
இந்த டாட்டார்களோட வளர்ச்சிங்கிறது ஜார்ஜெட் இனக்குழுவிற்கு வந்து அச்சத்தையும் வந்து ஏற்படுத்துது. இப்போ இந்த ஜார்ஜெட்டோட தலைவனான கோல்டன் கான் வந்து டாட்டார்களை எதிர்த்து போராடுறதுக்காக ஆங்கான்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. ஆங்கானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வயதானவர். அவர் வந்து படை உதவி வந்து செய்யலாம், களத்தில் நின்று கட்டளைகள் இடலாம். ஆனால் அவர் வந்து களத்தில் இறங்கி போராடுறதுக்கு ஒரு துடிப்பான தளபதி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜெங்கிஸ்கானை வந்து தேடி வர்றாரு. அதுக்கு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து இப்போ ஆங்கான்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னாக்க, டாட்டார்களை எதிர்த்து போராடுறதுக்கு வந்து நீங்கள் ஜமுக்காவை அழைக்காமல் ஏன் என்ன வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆங்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு வந்து ஓ மேலே ரொம்பவே வந்து நம்பிக்கை அதிகம், அதனால தான் நான் ஒன்றை வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாட்டார்களை வந்து நம்ம ஒடுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஜார்ஜெட்டுகள் மூலம் இருந்து நமக்கு கிடைக்கிற செல்வம் வந்து நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு அளவில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதனால் நிச்சயமாக நம்ம வந்து இந்த டாட்டார்களை நம்ம வந்து ஒழித்து காட்டுவோம் அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கானும் வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த டாட்டார் இனக்குழுவை எதிர்த்து ஜெங்கிஸ்கானோட படைகள் வந்து எப்படி போர் புரியுறாங்கங்கிறத நம்ம அடுத்து வர எபிசோடில் வந்து பார்க்கலாம்.